அடாடா, ஊர்ல இருந்து வந்தோம், ஆழ்வார் தோப்பே மகரிருச்சே. அண்ணே, சிங்கப்பூர் சலூன் இதானே? எஸ் கமிங். நவாஸ் அண்ணே இல்லையா? அவர்லாம் கடையை கைமாத்தி விட்டு 5 வருஷம் ஆச்சு. கடன் பிரச்சனையால ஊரை விட்டா போயிட்டாரு தம்பி. இப்ப கூட ஏதோ கரூர் பக்கம் தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரிண்ணே. தம்பி நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா? நானும் அவருக்கு ஒரு கடன்காரன் தான். வரேனே. என்ன சக்கீரு, 60 ரூபாய் எடு தம்பி. 60 ரூபாயா? 50 ரூபா தான் இருக்கு. சரி சரி, அப்பாட்ட போய் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நவாஸ் அண்ணே, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். தம்பி நீங்க யாரு? பாய், என்ன தெரியலையா? நீங்க ஆழ்வார் தோப்புல சலூன் கடை வச்சிருக்கப்ப உங்கள்ட்ட தான் நான் ரெகுலரா வெட்டுவேன். என் பேர் ஜஹீர். சக்கீரா நீ? வாப்பா 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 வாப்பா. உங்களுக்கு ஒரு கடன் பாக்கி தரணும், அதை கொடுக்க தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இந்தாங்க பாய். என்ன சக்கீரு, 10 வருஷம் கழிச்சு 80 கிலோமீட்டர் தாண்டி 10 ரூபா கொடுக்க வேண்டிய வந்திருக்க நீ? இப்படி இல்ல பாய், அதாவது ஜஹீரே, வெறும் 10 ரூபா தானே, அசால்ட்டா இருக்காத. நாளைக்கு மறுமையில இந்த 10 ரூபா நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கான நன்மைக்கான தராசுல ஒரு எடையா கூட இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்ட அவன் செய்த நல்ல பாவம் தீமை என ஒரு எழுத்துக்கள் விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு கரத்திலே கொடுக்கப்படும். உன் புத்தகத்தை நீ படி, நீ எந்த தரத்திலே இருக்கிறாய் என்று நீயே உன்னை தீர்ப்பு செய்து விசாரணை செய்து